Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டாலும் உங்க ஆத்துமா தான் மாறும் ஒழிய என்ன மாறாது? சரீரம், உங்க சரீரத்தில் உள்ள ரத்தம் அப்படிதான் இருக்கும். ஆனா இயேசுவின் ரத்தத்தால சில சொல்லுவாங்க, இவர் கிறிஸ்டியன் ஆயிட்டாரு, ஏன் இப்படி பார்க்கிறாரு, ஏன் அப்படி இதெல்லாம் நினைக்கிறாரு அப்படின்னா, ஜீன் மாறாது, ஜீன் மாறாது. அதுக்காக உடனே இயேசுவை தூக்கி கொண்டு உள்ள வைக்க முடியாது. வேதம் வேதம் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை யாக்கோபாக அழைத்ததுக்காக யாருக்கு நன்றி சொல்லணும்? அவ்வளவுதான். உன்னை ஏசாவா வைக்காம இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். தேவனமே மாற்றினதுக்காக என்ன சொல்லணும்? நன்றி, நன்றி சொல்லணும். அவ்வளவுதான். இப்போ ஏசாவின் பரம்பரையில் வருகிற ஆமான், யாக்கோபின் வழியே வருகிற மொர்தெகாய், ரெண்டு பேர் எங்க இருக்கிறாங்க? யூதரின் அரண்மனையில் இருக்கிறாங்க. இப்ப இந்த ஏசாவின் வம்சத்தில் வந்த இந்த ஆகாய் பரம்பரையில் வந்த அமலேக்கியனுக்கு அந்த ஆமானுக்கு என்ன புத்தி அப்படின்னா, யாக்கோபை அழிக்கணும். என்ன அழிக்கணும்? ஏன் அப்படி வந்துச்சு? சின்னதுல யாக்கோபு ஏசா என்ன போட்டவங்க? சண்டை போட்டவங்க. எல்லாரும் சொல்லுங்க, புரியுதா? பைபிள் தெரிஞ்சவங்க இருக்கீங்கல்ல. சின்ன வயசுல ஏசா யாக்கோபு என்ன போட்டவங்க? சொத்துக்கு சண்டை போட்டவங்க. அவங்க அப்பா ஒரு நாள் யாக்கோபை கூப்பிட்டு, ஏசா ஒன்று அழிக்க பார்க்குறான், ஓடிடுறான், அத்தை வீட்டுக்கு ஓடிடு, அந்த ஊருக்கு ஓடிடு அப்படின்னு சொல்லி ஓட வச்சாங்க. இப்படிப்பட்ட சந்ததியில் உள்ளவன் தான். சந்ததி மாறாது, குணங்கள் மாறாது. நல்ல கல்யாணம் கட்டிட்டு வந்தா கூட உடனே அந்த கேட்டகரியெல்லாம் உடனே மாறிடாது. அதனால போய் கல்யாணம் கட்டிட்டு வீட்டுக்கு போனோடனே பீரோ சாவி கேட்கறது, மாமியார் சேலைகளை மாற்ற வைக்கிற வேலையெல்லாம் நடக்காது. யார் ஜீனையும் யாரும் மாற்றவே முடியாது. நீ தான் எப்படி வாழ்ந்துக்கிடணும்? கவனமா வாழ்ந்து யாருக்காக நிற்கணும்? ஹல்லேலூயா. கையை சீக்கிரம் எனக்கு உயர்த்துங்க எல்லாரும் செய்யலுங்க. யாரையும் குறை சொல்லாத, யாரையும் குறை கண்டுபிடிக்காத. அவங்கவுங்க ரத்தத்தின்படி தான் அவன் இருப்பான், அவன் ஜீன் படி தான் இருப்பான். ஆனால் கை எப்படி சொத்துங்க? ஆனால் ஜபத்தில் எல்லாரும் ஒன்றா சேரலாம். சொல்லுங்க, ஆவியில் ஒன்றா சேரலாம். ஆனால் மாம்சத்தில் என்ன செய்ய முடியாது? கை தட்டுங்க பார்க்கலாம். இதுக்கு புரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. மாம்சத்தில் ஒன்று சேர முடியாது. நீ மாம்சம் மாம்சம்தான், ஆவி ஆவிதான். ஹல்லேலூயா. நீ ஆவியில் ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால மாம்சத்தில் ஒன்று சேர்ந்துடவே பாருங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஆவியில் ஒன்றா இருக்கோம், ஆனால் எங்களை மாம்சத்தில் ஒன்று சேர முடியாது. ஏன் இன்னைக்கு பிரச்சனை? அண்டர்ஸ்டாண்டிங் தான். புரியாத நீ புரிந்து கொள். கைவிதி சொல்லுங்க, நான் புரிந்து கொண்டேன். சத்தமாக சொல்லுங்க, அதே சொல்லுங்க. புரியாமல் போனாலும் சொல்லிடு. என்ன செய்? ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இப்படி வரோம், ஆமான் இப்படி வரோம். இந்த ஆமானை பற்றி அங்கே வேதம் சொல்லுது. இவங்க யாரு? அமலேக்கியர்கள். என்ன காரியங்களா? சரி, ஏன் பாஸ்டர் இந்த அமலேக்கியர் மேலே ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் அப்படின்னா, யாத்திராகமம் 17:14 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வரும்போது செங்கடலை கடந்து வர்றாங்க. அப்போ தான் பாவம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எகிப்தை விட்டுட்டு வெளியே வந்து செங்கடலாம் கடந்து வெளியே வந்தா முதுகுக்கு பின்னால வந்து கவனிங்க கவனிங்க கவனிங்க. 17:14 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ், பாருங்க, அமலேக்கரை வானத்தின் கீழெங்கும் இராதபடி. ஏன் அப்படின்னா அது உள்ள போய் நீங்க வாசித்துக்கிடுங்க. இந்த அமலேக்கர் வந்து பின்னால வந்து குத்துவான். சத்தமா சொல்லுங்க, எப்படி குத்துவான்? முன்னால பல்ல காமிப்பான், பின்னால வந்து குத்துவான். தேவ ஜனங்களை பிடிக்கவே பிடிக்காது. செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாட்டு பாடி துதித்து கொண்டு வெளியே வர்றாங்க. பின்னால யார் வர்றா? அமலேக்கன் வர்றான். இந்த பேக் வாய்ஸ் பீப்புள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். நேரடியாக பேச மாட்டாங்க. எங்க போய் பேசுவாங்க? பின்னால பேசுவான். இப்படிதான் இருப்பாங்க அமலேக்கியர். எல்லாம் கை விதி சொல்லுங்க. அமலேக்கியன் யாரு? பின்னால பேசுறவன். என்னங்க பேசுறவன்? கையாசிங்க வேகமா. புறங்குறாதிருப்பாயாக. என்ன கூறாதிருப்பாயாக? பின்னாலே பேசாதிருப்பாயாக. தில் இருந்தா முன்னால பேசு. தில் இருந்தா அங்க பேசு. பாஸ்டருக்கு பின்னால போய் பேசாத. சர்ச்சில் போய் வெளியே நின்றுட்டு பேசாத. சபையை விட்டுட்டு எங்கனா போய் நின்று பேசாத. தைரியம் இருந்தாலும் இங்கே வந்து பேசு, சொல்லு. நேரடியாக பேசும்போது என்னன்னு சொல்லிடுவோம்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு நேரடியாக பேசப்பட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், சபையை விட்டு வெளியே போன குடும்பங்கள் இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. பின்னால இருந்து பேசிக்கிட்டு இருப்பான். கூட்டிட்டு வா நேரம் அவனை, என்ன நடந்ததுன்னு சொல்லி.
பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணி குழந்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணி தான் தொழில் ஆசீர்வச்சிருப்பாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணி தான் எல்லாம் செஞ்சிருப்பாரு. என்ன நடந்துச்சு உனக்கு? பின்னாடி போய் பேசுகிற ஜனம் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு தேவன் இறங்கி வருவார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சபைக்கு விரோதமாய் இனி எந்த ஆமானும் இருக்கவே முடியாது. புறங்கூறுகிறவன், பின் பேசுகிறவன், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவன், மொர்தெக்காய்க்கு விரோதமாய் எழும்புகிறவன், உங்க குடும்பத்தில் கூட ஆராதனைக்கு உங்களை தடை செய்கிற, ஊழியத்துக்கு தடை செய்கிற, தேவனை தேட விடாமல் தடை செய்கிற ஆமான்களுக்கு 2வது மாதம் முதல் வாரம் முடிவு கட்டுகிறார். கை தட்டி எல்லாம் ஆர்ப்பரிங்க, ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி இன் ஜீசஸ் நேம். உங்க குடும்பத்தில் நடக்க போற காரியங்களை பாருங்க. ஆண்டவர் இந்த மாதம் முடிவு கட்டுறார் ஆமானுக்கு. எந்தெந்த குடும்பத்தில் ஆமான் இருந்து பின்னால பேசி சபையை கெடுத்து, ஊழியர்களை கெடுத்து, விசுவாசிகளை கெடுக்கிறானோ, ஆமானே, அமிலேக்கியனே, பின்னால இருந்து பேசுகிறவனே, உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord wants to finish up. ஆனா அன்னைக்கு ஆமான அழிச்ச மாதிரி முழுசா அப்படி அழிக்க மாட்டாங்க. ஆண்டவர் எப்படி செய்யணுமா? யார் செய்வா? ஆண்டவர் தானா செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை அந்த டிக்ளேர் பண்ணி சிலுவையில் அறையும்படி எல்லாம் சொன்ன அந்த ராஜாவை பற்றி நான் சரித்திரத்தில் வாசித்தேன். வயசாகிற வரைக்கும் இருந்திருக்கிறான். வயசான பிற்பாடு அவனை காட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டாங்களாம் யாரோ கொண்டு. அவன் தீவினை என்ன செய்யாது, விடவே விடாது. வயசான பிற்பாடு அந்த ராஜா கொண்டு காட்டில் விட்டுருக்கிறான். அவனுக்கு பின்னால் வந்த ராஜா காட்டில் விட்டுட்டு 100 சேவகர்களை போட்டு தண்ணி கொடுக்காத, சாப்பாடு கொடுக்காத, உள்ள விடாத, அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்காத அப்படின்னு விட்டானா. பரவே அந்த இயேசுவை பழி தீர்த்தான்ல, அவனே கல்லை வைத்து கீறி செத்து போனான். அப்படின்னா ஆமானுக்கு முடிவு கட்டுகிற கர்த்தர். கையை வைத்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தினாலே தேவன் எவ்வளவு நாள் மௌனமாக இருப்பார்? உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புனவனை கண்டு எவ்வளவு நாள் அமைதியாக இருப்பார்? சபைக்கு விரோதமாக எழும்புறவனை கண்டு எவ்வளவு நாள் அமைதியாக இருப்பார்? உன் பிள்ளைகளை அழிக்கிறவன், உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவன், தேவனுக்கு விரோதமாக எழும்புறவன் யாராக இருந்தாலும் சரி, அமிலேக்கியனே, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கையை அசையட்டும், வாயை அசையட்டும். சீக்கிரம் இயேசுவே. ஓ ரபஹா. இன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்கும். அமிலேக்கியரை இல்லாமல் போக பண்ணுவார். அவ்வளவுதான். நீ போய் மொர்தெக்காய்ட்ட எஸ்தர் என்ன பண்ண முடியாது, காம்படிஷன் பண்ணவே முடியாது. எஸ்தர் தான். எஸ்தர் நான் வர்றேன். அப்போ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். இது சொன்னதான் அடுத்த பிரசங்கம். அந்த பிரசங்கமே நான் போல. எரேமியாலேருந்து வாங்க. எரேமியா 39:18 சத்தமாக சொல்லுங்க. எரேமியா, நிச்சயமாகவே உன்னை நான் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு என்ன செய்வதில்லை, உன்னை உயிரோடே சொல்லுங்க கேவித்தி, உயிரோடே காப்பாற்றுவேன். அல்லேலூயா. இப்போ யூத ஜனங்களை அழிக்க நினைத்த ஆமான் கையிலிருந்து யூதர்களை உயிரோடே காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த ஆமான் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த ஆமான் என்ன பண்ணான்னா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இந்த ராஜாவோட சீல் அடித்து, ஆமானுக்கு பொசிஷன் வந்த உடனே ஒரு லெட்டர் ஒன்று அடிச்சிட்டான். எல்லாருக்கும் எழுதி எல்லா யூதர்களையும் எடுத்து வாசிக்க. 3:9 வாசிக்க. 3:9 ராஜாவுக்கு சம்மதியானார். ஆமான் ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும். போதும். 10ஆம் வசனம் கடைசி வரி 10 கடைசி. யூதரின் சத்ருவுமாகிய ஆமான் 13 கடைசி. வேகமா வாசிக்க என் கூட சேர்ந்து. இல்ல கடைசியில் 13ஆம் வசனம் கடைசி வரி. சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்க. இல்ல இதை மட்டும் வாசிக்க சீக்கிரம் வேகமா வாசிக்க. சகல யூதரையும் அழித்து. யார் சொல்றா இது? யார் சொல்றா? ஆமான் சொல்றான். யாரை அழிக்கணும்? சகல யூதரையும். கல்பாக்க ஏஜி சர்ச்சை அழிச்சிடணும். பாஸ்டர் காலி பண்ணிடணும். அங்க போற விசுவாசிகளை போகாம ஆக்கிடணும். ஆமான் வருது இன்னைக்கு முடிவு எல்லாருக்கும், யாரா இருந்தாலும் சரி, whoever they may be. கடந்த நாட்களில் தேவனுடைய பாதத்தில் நான் இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் தெரிஞ்சதே கிடையாது. தேவனுடைய பாதத்தில் உட்காந்து 1.5 மாசத்துக்கு மேல இதை தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், முதல் வாரம் நீ இதை சொல், நான் சபையில் இதை நிறைவேற்றுவேன். இது இன்னைக்கு நிறைவேறதில்லை, இந்த வருஷம் போக போக தான் இது நிறைவேற ஆரம்பிக்கும்.
உடனே எதுவுமே நடக்காது. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உடனே நடந்துடாது. ஒரு வருஷம் கூட ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், ஆனால் நிச்சயம் நடக்கும். ஆமானுக்கு முடிவு கட்டுகிற கர்த்தர். ஆமான் சொல்கிற சகல யூதரையும் அழிக்கணும், ஜெபம் பண்ணுறவனெல்லாம் காலி பண்ணணும், சர்ச்சுக்கு போகிறவனை காலி பண்ணணும், ஊழியக்காரங்களை காலி பண்ணணும். இவ கர்த்தரையே தேடிட்டு கிடக்கிறான். காணிக்கையெல்லாம் கர்த்தர்கிட்ட கொண்டு கொடுத்துட்றா. இவளை காலி பண்ணணும். வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் தேவனுக்கு கொண்டு கொடுத்துட்றா. உங்கள் குடும்பத்தில் நான் ஆலோசனை சொல்கிறேன். கணவன் மனைவி காணிக்க கொடுத்தா ஒப்புதலோடு காணிக்க கொடுங்க. யாருக்கும் சொல்லாமல் என்ன கொடுக்காதீங்க. காணிக்க கொடுக்கூடாது. பொய் காணிக்க, திருட்டு காணிக்க கொடுக்கூடாது. இங்கே நடந்ததே ஒரு மனைவி புருஷனுக்கு சொல்லாமல் பில்டிங்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதனால குடும்பத்தில் பிரச்சனை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், சபைக்கு எதை செய்தாலும் பப்ளிக்காக சரியாக செய். யாருடைய நாமம் மகிமைப்படணும். இந்த சபை யாருடையது? எல்லாம் ஆமைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வார்த்தை இப்போ நிறைவேற போகுது. நான் டெக்ளேர் பண்ண போகிறேன். இன்றைக்கு எந்த விதத்தில் ஆமான் தேவனுடைய ஜனத்துக்குள் நுழைந்தாலும், எந்த விதத்தில் ஆமான் சபைக்குள் நுழைந்தாலும் கர்த்தர் இனி சும்மா இருக்கவே மாட்டார். இனி வரப்போகிற 25-30 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த அற்புதம் நடந்துகிட்டே இருக்குங்க. இருந்து எந்த தொழில் ஸ்தாபனம், வேலை, கர்த்தருடைய பிள்ளைகள், இன்ஸ்டிடியூஷனோ அல்லது தேவனுடைய ஆலயமோ இனி ஆமான் தலை தூக்கவே. கையை தட்டுங்க, நல்ல ஆர்ப்பரிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் எடுப்போம். ஆமான் cannot come up hereafter from this day onwards. தேவன் இந்த ஆமானை பார்த்தார். இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடைசி வரியில சூசான் நகரம் என்ன செஞ்சிருச்சு? கலங்கிடுச்சு. சரி, இப்போ நான் எஸ்தர்கிட்ட வரேன். இந்த எஸ்தர் எப்படிப்பட்டவள்? இந்த எஸ்தர் யார்? இவளுடைய வாழ்க்கை என்ன? இவள் வாழ்க்கை என்ன? இவளை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். இந்த எஸ்தர் முதலாவது மொர்தெக்காயின் அண்ணன் மகள் என்று சொல்லலாம். மொர்தெக்காய் எஸ்தருக்கு யார்? சித்தப்பா. அப்படின்னா மொர்தெக்காய் எஸ்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லாமலே அவள் யாருடைய சந்ததி தான்? யாக்கோபை சந்ததி தான். சொல்லாமலே யாருடைய சந்ததி அவள்? ஏன்னா அவள் யாரை ஃபாலோ பண்ணிட்டு வர? மொர்தெக்காய். சொல்லுங்க, ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ நான் பெண்கள் சைடு கொஞ்சம் சொல்கிறேன், கவனிங்க. யாருக்கு வருத்தம்னா எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறேன், டெல் யூ சம்திங். பெண்கள் என்ன நீ ராணியாக நீ மாறினா கூட உனக்கு கட்டாயம் ஒரு மொர்தெக்காய் இருக்கணும். மொர்தெக்காயுடைய வேலை என்ன தெரியுமா? எஸ்தருக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. எஸ்தர் இருக்கிற அரண்மனைக்கு முன்னால் யார் நிற்பா? மொர்தெக்காய் நிற்பான். எஸ்தருக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று பார்ப்பான். இன்னைக்கு அநேக பெண்களுக்கு நானே தலை. நீ தப்பு கிடையாது. எவ்ரி எஸ்தர் ஷுட் ஹாவ் எ லீடர்ஷிப். நான் சொல்கிறது மொர்தெக்கான புருஷன் மட்டும் இல்லை, யாரும் இல்லை. உனக்கு யார்? ஒரு தலை இருக்கணும். முதலாவது கிறிஸ்து உனக்கு என்னவா இருக்கணும்? தலை. 2வது சபை ஊழியர்களை உனக்கு தலை. 3வது நல்ல ஆலோசனை கொடுக்குற தேவ பக்தி உள்ளவர்களுக்கு என்னவா இருக்கணும்? புரிஞ்சா மட்டும் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து. ஹல்லேலூயா. லீடர்ஷிப் இல்லாத எந்த மனுஷனும் அழிஞ்சு போவான். வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தில் எஸ்தரோடு பேசுறது யாரு? மொர்தெக்காய். மொர்தெக்காய் தான் பேசுறான். மொர்தெக்காய் தான் இந்த எஸ்தரோடு டீல் பண்ணுகிறான். 5ஆம் வசனம் 4:5 வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானங்களில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன என்று முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க கட்டளையிட்டாள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அனுப்பினான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் மொர்தெக்காய் அங்கே எஸ்தருக்கு இருக்கிறான். நான் கேட்கிறேன், உனக்காக ஜெபம் பண்ண ஒரு தீர்க்கதரிசி உண்டா? உனக்கு ஆலோசனை சொல்ல சரியான ஊழியர்கள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர் கேட்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. நீ செஞ்சுட்டு போ. மொர்தெக்காயின் ஆலோசனை இல்லாத எந்த எஸ்தர் ராணியா மாற முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க. If you don't have the leadership, if you don't have somebody to direct you, உன் படிப்பு, உன் செல்வம், உன் PhD வாடி போடிலாம் நீ போடிதான். You must have a Mordecai upon your life. உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். அப்படிப்பட்ட ஒரு கைவைத்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, இது ஆண்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே நமக்கு மேலே ஒரு லீடர்ஷிப் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சொல்லுங்க, என்ன வாய் திறந்து என்னை நடத்தும் இயேசுநாதா, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்துகிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். என்னை நடத்துகிற ஊழியர்களுக்கு நான் அடங்கணும். ஊழியர்களுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் அடங்கணும். இன்னைக்கு சிலர் ஊழியருக்கு அடங்க மாட்டாங்க, சபைக்கு அடங்க மாட்டாங்க. பிறகு ஊரில் உள்ளவன் அவனை அடக்குவான். எழுதி வச்சுக்கோ. If you don't come under the control of the church, somebody will take control on you. சபைக்கு அடங்கிடணும். இன்னைக்கு அசம்பிளி சகோதர ஒரு ஸ்தாபனம் எங்களுக்கு இருக்குதுன்னா, எங்களை வந்து மேலே அடக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. நாங்கள் எதுவும் சொல்லவே முடியாது, எதையும் செஞ்சிட முடியாது. இந்த காணிக்கைக்கு அக்கௌண்ட் கொடுக்கணும், வர்ற ஜனங்களுக்கு அக்கௌண்ட் கொடுக்கணும். எங்களுக்கு மேலே ஒரு லீடர்ஷிப் இருக்கு. தனியார் சபைன்னா அவனே பேசங்க பண்ணி அவனே காணிக்கை எடுத்து அவனே சாப்பிட்டுட்டு போவான். இது அப்படி அல்ல. மேலே எங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய சபை. அதனால தான் உலகம் முழுவதும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை செழிப்பா இருக்க காரணம் மேலே தலை இருக்குது. ஹல்லேலூயா. டோன்ட் பிளே வித் காட். டேக் சம்படி as a leadership in your life. உன் வாழ்க்கைக்கு யாரையாவது தலைமைத்துவத்துக்கு ஏற்றுக்கொள். இன்னாருக்கு நான் அடிமையாக இருப்பேன். புருஷன் இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம். ஆவிக்குரிய தலைமைத்துவம். நான் என்னத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன்? என்ன தலைமைத்துவம் வேணும்? கை வைத்துங்க. மோசே போல உங்களுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஆரோனை போல நடத்த ஒருத்தர் இருக்கணும். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி வாயை திறந்து ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி, தேவனே எங்கள் சபைக்கு நீர் தலைவர், ஆனால் எங்களுக்கு நீர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறீர், ஊழியர்களை நீர் வைத்திருக்கிறீர். மொர்தெக்காய்க்கு எஸ்தர் அடங்கினது போல நாங்கள் என்ன செய்யணும்? We must come under the control of the lordship of Jesus Christ. கிறிஸ்துவின் அதிகாரத்துக்குள். ஹல்லேலூயா. பிஸ்னஸ் நீ தான் பண்ணுவேன், தொழில் நீ தான் செய்வேன், ஆனால் யாராவது ஒரு கண்ட்ரோல் உனக்கு இருக்கணும். ஜெபம் பண்ணி தான் அந்த கடையை திறக்கணும், ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிக்கணும், ஜெபம் பண்ணி தான் அந்த பணத்தை இப்படி பண்ணணும், இந்த பணத்தில் இத்தனை % இப்படி தான். இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல். இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா உன் லைஃப்பில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தான் வேலை செய்வீங்க, சம்பளம் வாங்கி, ஆனால் கண்ட்ரோல் இருக்கணும். பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி செய், இப்படி செய், இப்படி பண்ணு. வீட்டில் நீங்கள் வெளிநாடு போகலாம், வரலாம், போகலாம், வீட்டை கட்டலாம், எல்லாம் செய்யலாம். எதுனால ராஜாவுக்கு என்ன செய் தெரிவி. ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நீயே உன் இஷ்டத்துக்கு போன பிள்ளை, உன் இஷ்டத்துக்கு அலைய விட்டதெல்லாம் அவ்வளோதான். ஏசாவ மாதிரி தான் ஆயிடும். ஏசா எல்லா கவிதை சீக்கிரம் ஜெபம் பண்ணுது. ஏசாவின் சந்ததி சபைகளை வரக்கூடாது. ஏசாவின் சந்ததிகள் உருவாகக்கூடாது இனி சபையில். ஹல்லேலூயா. எல்லா கவிதை யாக்கோபின் சந்ததி. எத்தனை உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, யாக்கோபின் சந்ததியாக மாறணும். நீங்கள் யார் கையில் விட்டுறாதீங்க, ஏசா கிட்ட விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஏசாவை விட்டுட்டாங்க, ஆனால் அன்னைக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை. யார் இருக்கிறா? ஏசு. கழுத்தை பிடிச்சி தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து போடு. வேதத்தில் கைலாகு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கு. கைலாகு அப்படின்னா தெரியுமா? யூ மாதிரி கொம்பு இருக்கும். அந்த கொம்பை போட்டு கழுத்தில் போட்டு இழுத்துட்டு வருவான். அவன் ஆத்மாவை தப்புவிக்க செய்ய வேண்டியதை செய்து காப்பாற்று. ஏசாவையும் மாற்றலாம் இன்றைக்கு. யார் காரணத்தினால்? ஏசு இருக்கிறதுனால. கொஞ்சம் ஜெபம் பண்ண கை வைத்து உங்கள் குடும்பத்தில் யாரை மாறணும் ஜெபம் பண்ணு. கை வைத்து, இயேசுவே எங்கள் குடும்பத்தில் மாறாதவர்கள் மாற, கழுத்தில் இந்த கையிலாக போட்டு இயேசுவின் ரத்தத்தில் இழுத்து கொண்டு போட்டு, என் குடும்பத்தில் இந்த சாபம் வரக்கூடாது, ஏசாவின் சாபம் உள்ள நுழையக்கூடாது, வீணான சாபங்கள் வராதபடி, எந்த ஆமானும் அழிந்து விடாதபடி இன்றைக்கு ரட்சிக்கிறமுடைய வல்லமை இருக்கிறதே, அந்த ரட்சிப்பின் வல்லமையை நீர் அனுப்பும். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஆண்டவர் இந்த யூதருக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு மொர்தெக்காயை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு எஸ்தரை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். இப்போ சொல்லுங்க, உங்களை ஒரு பொசிஷனில் எதுக்கு வைக்கிறாருன்னா ஏதோ ஒன்றை செய்யதான். புரிந்தால் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கவிதை என்ன இந்த நிலையில் கர்த்தர் வச்சிருக்கிறது? யாருடைய ராஜ்யத்திற்காக? உங்களை ஒரு ஆஃபீஸில் வச்சிருப்பார், ஒரு பிஸ்னஸில் வச்சிருப்பார், பணம் உண்டு தாராளமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். எதுக்குன்னா யாருடைய ராஜ்யத்துக்காக? நானே தின்னேன், நானே போனேன், என்னதுன்னு கட்டி எழுதினா உன்னோடே நீ போ. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நின்றால் தேவன் எல்லாவற்றையும் கவனிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நின்னா, உன் பணம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனா, உன் தொழில் தேவனுடைய ராஜ்யத்தோட கனெக்டடா இருந்தா, உன் குடும்பம் கனெக்டடா இருந்தா, ராஜாதை பார்ப்பார், அதை கவனிப்பார். ஐயோ, என் எஸ்தர் இங்க இருக்கிறான், என் மொர்தெக்காய் இங்க இருக்கிறான், ஆமான் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. உன் தொழிலுக்கு விரோதமா நிறைய ஆமான் இருக்கிறான்,
உன் குடும்பத்துக்கு நிறைய ஆமான் இருப்பான், சபைக்கு நிறைய ஆமான் இருப்பான். ஆனால் ஆமான நம்மால் நேராக ஒன்று செய்யவே எல்லாம் சொல்லுங்கள் வயது ஒன்றும் செஞ்சிட முடியாது. நீ எந்த மனுஷனையுமே அழிக்க ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. யார் தான் கிரியை செய்யணும்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கலாம்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளையெல்லாம் கழுத்தை முடிச்சு மாற்றிட முடியாது, அவன் ட்ரெஸ்ஸை நீ மாற்றிட முடியாது. அவனை கொண்டு என்ன பண்ணினாலும், குடிக்கிறவனை கொண்டு அங்கே சேர்க்குறீங்க, நத்திங் டூயிங். கர்த்தரே கிரியை செய்யாமல் செய்யவே முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்கள் செய்கிறத செய்யுங்க, ஆனால் யார் செய்யணுங்க? நீ என்னதான் கொண்டு டியூஷனில் போட்டுன்னா இன்னைக்கு நிறைய பேரண்ட்டுக்கு அதான், இவங்க என்னமோ நினச்சி படிக்க வச்சு அப்படியே மேலே கொண்டு இவங்க தான் ராஜாதி ராஜா மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. நோ 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 நோ. ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்கிறார். மூளை இல்லாதவனுக்கு மூளையை கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார். மூளை இருக்கிறவனுக்கு மூளையை போக பண்ணுறவர் இருக்கிறார். யார் அவர்? சர்வ. இங்கே ஆமானுக்கு ரொம்ப மூளை இருந்துச்சு, அவன் மூளை ஒன்றும் இல்லாமல் போக வச்சார். வாசலில் கிடந்த மொர்தெக்காய் சாதாரணமாக இருந்தனுடைய மூளையை கர்த்தர் ராஜாங்கத்துக்கு கொண்டு வந்தார். கைவிட்டு எவனையும் மேன்மைப்படுத்த தேவனால தான் முடியும். நீ படிக்க தான் வைக்க முடியும், ஏதோ கொண்டு விட முடியும். ஜபத்தை விட்டுட்டு அதை விட்டுட்டு நீ எல்லாம் செய்வீங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். தேவனை விட எதற்கும் முதன்மையாக கொடுக்கிற எதுவும் மேலே வராது. யாருக்கு முதன்மை? தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய நாமத்துக்கு முதன்மை கொடுக்காது எந்த மனிதனும் உயர்ந்தான்னு சரித்திரமே கிடையாது. அவரை கனப்படுத்துகிற அத்தனை பேர் உயர்த்தப்படுவார்கள். கை வைத்து ஒப்பு கொடுங்க எல்லாரும். வாயை திறந்து புரியுதோ புரியலையோ, வேணுமா வேண்டாமோ, ஆலயத்தில் இருக்கிறபடினாலே, இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறபடினாலே கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்து, தேவனே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I come under the control of the kingdom of God. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தில் நான் வருகிறேன். ஆமென். இப்போ கவனிங்க, ஏற்கனவே ராஜாக்கு ஒரு மனைவி இருக்கிறா, அவள் வேறு வஸ்தி. கொஞ்சம் கவனிங்க, இதெல்லாம் நான் சொல்லாமல் இருக்க முடியாது, வேதத்தில் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு கர்த்தர். இந்த வஸ்தியை ஒரு நாள் கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொன்னால் அவன் ஆட மாட்டான் அப்படின்ட்டா. ஆனால் ராஜாவுக்கு பிடிக்கல, கோவம் வந்துருச்சு. ஆனால் வஸ்தி செஞ்சது கரெக்ட் வேதத்தின்படி. நான் இப்போ பெண்களுக்கு சொல்கிறேன், புருஷன் சொல்கிறான் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே என்ன செஞ்சிட முடியாது. நான் இங்கே பார்த்து சொல்லிக்கிறேன், ஆறுங்கண்ணை பார்த்து சில சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறது நல்லது தான். இந்த ராஜா வஸ்தியை எதுக்கு கூப்பிட்டான் அப்படின்னா, எல்லா ராஜா அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான். வஸ்தியை பயங்கரமான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி ஆட சொல்கிறாரு. அவள் சொல்லிட்டான், நோ 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 அப்படின்ட்டா, அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அவனை தள்ளிட்டான், விட்டான். ராஜா தள்ளியாச்சு. ஆனால் எல்லா தீமையும் ஆண்டவர் என்னவா மாற்றி விட்டுருவார், ஏதோ நன்மையாக மாற்றிடுறாருன்னு வைங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவளும் அப்படி கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவருடைய திட்டம் என்னென்னா, ராஜாவுடைய அரண்மனையில் யாரை கொண்டு வரணும்? எஸ்தரை கொண்டு வரணும். புரிஞ்ச கைவிதி ஆமைன்னு சொல்லுங்கள். யாரையும் தள்ளி யாரையும் மேன்மைப்படுத்துவார். ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜரை தூக்கி போட்டுட்டு உன்னை கர்த்தர் கொண்டு போவார். தெரியுமா உனக்கு? சில காரியங்களை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் எதையுமே, அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் சிலதெல்லாம் அற்பமாக நீங்கள் நினைச்சிடக்கூடாது, எதையுமே சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. எஸ்தருக்கு 14-19 வயசு தான், சின்ன பிள்ளைவா. ஆனால் வேதம் சொல்லுது, வாசிங்க 2 எஸ்தர் 2. அவளை மாதிரி பியூட்டிஃபுல் கேர்ள் உலகத்திலே கிடையாது. 7ஆம் வசனமா? பெண் ரூபவதி. அதை வாசிங்க. எத்தனை வசனம்? 7ஆம் வசனம். 7. அந்த பெண் என்னவதியா? ரூபவதியும். அந்த பெண் எப்படி இருந்தாலும் ரூபவதினா அந்த வேர்டுக்கு ரொம்ப மீனிங் பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு உலக அழகிகள்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி அழகிகளுக்கு போட்டிக்கு கூட்டிகிட்டு போகப்படப்பட்டவள். ஆனால் இந்த எஸ்தருடைய இதை பற்றி பார்த்தீங்கன்னா, மாடஸ்டி இஸ் ஹர் லைஃப். அவள் மாடஸ்ட், அதாவது அது எப்படி தமிழில் சொல்ல எனக்கு தெரியல, ஒழுக்கம் அடக்கம், அது மிக அழகாக இருந்துச்சு. ரெண்டாவது, அவளை பற்றி கொஞ்சம் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே கொடுக்குற பொருள் ஒன்றையும் யூஸ் பண்ணல, மேக்கப்பு பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாதவா. இது யாருக்கு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, வேதம் சொல்லுது. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், ராஜாத்திகளுக்கு என்ன வேணுமோ கொடுப்பாங்க. மேக்கப் பவுடர் கொடுப்பாங்க, லிப்ஸ்டிக் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, உடம்புல என்னத்தையும் போட கொடுப்பாங்க. ஆனால் இவ சொல்லிட்டா, வேணாம் 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 வேணாம். வாசிங்க, வேண்டுமென்று 2:13. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண், கவனிங்க, ஜோடிக்கப்பட்ட பெண்
ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட அதை மட்டும் வாசிக்க, தனக்கு வேண்டும் என்று அதை கான்டெக்ஸ்ட் பண்ணுங்க. தனக்கு வேண்டும் என்று கேட்பதெல்லாம் என்ன செய்யப்படும்? அவளுக்கு கொடுக்கப்படும். ஆமா, டெக்கரேட்டிவ் கடையெல்லாம் உலகம் முழுவதும் இருக்குது. எல்லா கடையும் உலகம். கவனிங்க, இன்னைக்கு தேவன் பேசுறதை கவனிங்க. எல்லாமே இருக்குது, உண்மைதான். 15ஆம் வசனம் வாங்க. ஆனா எஸ்தரோ, இன்னைக்கு ஏன் நீ உயர்த்தப்படணுமா? ராஜாவும் மேல பிரியப்படணுமா? 15 சாயங்காலத்தில் இல்ல எஸ்தரோ ஒன்றும் கேட்கவில்லை. அதை மட்டும் வாசிங்க. எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிதற்கு முறை வந்தபோது, கவனிங்க, ராஜாவிடத்தில் பிரவேசிக்க முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே. அங்க என்ன டைம் டேபிள்ல போட்டு என்ன கொடுத்தாங்களோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டா, வேறு ஒன்றும் கேட்கவில்லை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வைத்தறிச்சலோடு சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்லாதான். எப்படி இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அத்தை கொடு, ஆணையை கொடு, இத்தை பார்த்துட்டு அத்தை போடுங்க, இத்தை போடுங்க. இது எஸ்தருக்கு மட்டும் இல்லைங்க, இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் வேற ஒன்றும் கேட்கவில்லை. வேதம் சொல்லுது அவள் ஒன்றும் கேட்கவில்லை. இவர் பிரசங்கத்தை முடிச்சு வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குவேன். எவ்வளோ பேருக்கு இப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் ஏன் போகிறேன்? நான் என் வீட்டுக்கு போகிறதுக்கு நாள் இருக்குது, அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் போவேன். அவளுக்கு என்ன வேண்டும் என்றாலும் கேட்கலாம். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஒன்றும் கேட்கவில்லை. ராஜா என்ன கொடுத்தாரோ அதை மட்டும் அவன் அக்செப்ட் பண்ணா. அதுக்கு மேலே அவன் ஒன்றும், ஏன்னா ஷீ இஸ் அ மாடஸ்ட் கேர்ள். மாடஸ்டி இஸ் த ஸ்டைல். உங்களுக்கு தெரிஞ்சுருங்க, சிம்பிளிசிட்டி. பெரிய பணக்காரங்களும் எப்படி தான் இருப்பாங்க. ஆமாம், நிறை குடம் என்ன செய்யாது, நீங்களே சொல்லிக்கிடுங்க. குறை குடம் தான் என்ன செய்யும், இருக்குதுன்னு காமிக்கிறவங்க தான் எல்லாம் இருப்பாங்க. சிம்பிளாக இருக்கிறவங்க தான் மாடஸ்ட் பீப்புள். இப்போ நான் சொல்கிறேன், எஸ்தரை தேவன் ராணியாக மாற்ற, எஸ்தரே தெய்வம் கிருபை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், அழகை கொடுத்தார். புரிஞ்சால் மட்டும் கை வைத்தி ஆமைன்னு சொல்லுங்கள். உனக்கு ஒரு வேலை கொடுக்கணும், தேவனை என்ன கொடுப்பார்? ஞானத்தை கொடுப்பார். அந்த இன்டர்வியூவில் உன்னை பாஸ் பண்ண வைப்பார். அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆட்கள் மேலே தயவு கிடைக்க வைப்பார். இதெல்லாம் யார் செய்கிற வேலை? ஹல்லேலூயா. தேவனை நம்பி தேவன் தரணுன்றல கையை நல்லா உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எஸ்தரை உயர்த்தினவரே, இன்றைக்கு நீர் வாழ்கிறீர். ஆவியில் அறிஞ்சு வாயை திறந்து என்ன நீ பண்ணாலும் வர வேண்டியது நியாயமானதான் வரும் உனக்கு. ஆனால் தேவனுடைய அழகை பெற்றுக்கொண்டால் ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.